நிறைய கல்யாணங்கள் பார்க்குறீங்க. இப்போ சமீபமாக திருப்பூரில் நடந்த ஒரு சம்பவம், ரிதன்யாவுடைய அந்த மரணம். திருமணத்திற்கு பிறகு ஒரு 78 நாளுக்குள்ளேயே வந்து பெற்றவர்கள் மேலேயும் நம்பிக்கை இல்லை, அதை பிடிக்காத வாழ்க்கையை வாழவும் முடியல அப்படின்னு ஒரு பெண் எடுக்கக்கூடிய அந்த முடிவு, இதை கேட்ட உடனே அவங்களுக்கு என்ன தோணுச்சு? 2025 அப்படின்னு தோணிது. 2025 இப்படி நடக்குதான்னு தோணும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா பெண்களை நம்ம வந்து எனக்கு எப்போதுமே என்ன ஒன்று தோணும் அப்படின்னாக்க, நிறைய கல்யாணங்களுக்கெல்லாம் போகும் பொழுது அந்த பெண்கள் அழகழகாக ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுப்பாங்க, நிறைய நகை போட்டுட்ருப்பாங்க, எல்லாமே பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போல்லாம் நினைப்பேன் நான், இந்த பொண்கள் வந்து அப்பா செல்லமாக இப்படி வந்து அப்பா என்னெல்லாம் ஆசைப்படுறாரோ அதெல்லாம் பண்ணுறதே இண்டிபெண்ட்டாக இந்த பெண்களெல்லாம் முடிவெடுக்கிறதுக்கான அந்த தைரியம் இருக்கா, அந்த மாதிரி இந்த பெண்களை வளர்த்துருக்காங்களா அப்படின்னு யோசிப்போம். அந்த மாதிரி யோசிக்கிற போது அதுக்கான பதிலாக இந்த விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சுது. இது மேபி 1000ல் ஒன்றா இருக்கலாம், இல்லை 1,00,000ல் ஒன்றா இருக்கலாம், இல்லை கோடியில் ஒன்றா இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆனால் அப்படி இருக்கலாம். இருந்தாலுமே என்னென்னா, அந்த சமூக அமைப்பு இன்றைக்கி இப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு பெரிய வருத்தம். அந்த பேரண்ட்ஸு எவ்வளவோ அன்பாக வளர்த்துருப்பாங்க அந்த குழந்தைய. சொன்ன மாதிரி அந்த ரித்தன்யாங்கிற பேரில் ரொம்ப மாடர்ன் நேம். அதை ஒரு 25-27 வருஷம் முன்னாடி அவங்க வச்சு அந்த குழந்தைய பார்த்துட்டு இருந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக அன்பாக வளர்த்துருப்பாங்க. அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் அன்பாக வளர்த்த குழந்தைய தைரியமாக வளர்த்தாங்களான்னா முடியல அப்படின்னு தான் எனக்கு தோன்றுறது. ஏன்னா அந்த குழந்தை சொன்ன 4-5 வார்த்தைகள் வந்து ரொம்ப மனசை பாதிச்சுது. என்னன்னாக்க, அப்பா நான் தப்பு பண்ணலப்பா அப்படின்னு சொன்னது வந்து என்னால் கேட்கவே முடியல. அப்பா அம்மாட்ட நமக்கு எதுக்கு இவ்வளோ கன்ஃபியூஷன், எதுக்கு நம்ம பண்ணணும்? அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து என்ன மாதிரியான ஒரு சமூக கட்டமைப்பை மனசுக்குள்ளே அந்த பெண்ணு தாங்கிட்டு இருந்திருக்கு அப்படின்னு தோணிது. அப்பா அம்மாட்ட போய் நான் தப்பு பண்ணலப்பா, நான் பொய் சொல்லலப்பா, அப்புறம் உனக்கு எந்த அவமானமும் வந்துடாதுப்பா, தலைக்குனிவும் வந்துடாதுப்பா அப்படிலாம் சொன்ன பொழுது அந்த பெண் வந்து அந்த மனசுக்குள்ளே, நாம் இந்த மாதிரி போயிட்டா அப்பா அம்மாவுக்கு அது ஒரு தலைக்குனிவு, நாம் இந்த மாதிரி போயிட்டா அப்பா அம்மா வந்து வருத்தப்படுவாங்க, வருத்தப்படுறது வேற, ஆனால் அவங்களுக்கு சமூகத்தில் அவங்களுக்கு இருக்கிற மரியாதை போயிடும்லாம் யோசிச்சிருக்காங்க. அந்த யோஜனை இல்லாமல் கூட அந்த பேரண்ட்ஸ் இருந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் அந்த மாதிரியான யோஜனையில் இல்லைங்கிறத சொல்ல தவறிட்டாங்களோன்னு எனக்கு தோன்றுறது. அதுதான் அந்த மாதிரி இல்லைடா கண்ணா, நீ என்னவா இருந்தாலும் இப்போது ஒரு இடத்துல என்ன நடக்கிறது அப்படின்னா, சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட நீ விட்டுட்டு வந்துரு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸ் இருக்காங்க. அதுவும் தப்பு தான். அதே நேரத்தில் இந்த மாதிரி வந்து எவ்வளோ பெரிய தப்பாக இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு வந்து அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க நம்மளை பார்த்துப்பாங்கங்கிற தைரியம் வந்து அந்த பெண்ணுக்கு இல்லாமல் போனதுக்கு மேபி அந்த பெண் அப்படி கவலைப்படுறதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோன்றுறது. ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். இனி நடக்கக்கூடாது.